ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு பனீரையும் கேப்சிகமையும் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணலாம். இது சப்பாத்திக்கு எக்ஸலண்ட்டான ஒரு காம்பினேஷன். வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஹோம்மேட் பனீருங்க. பாருங்க, ஷேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, நான் இந்த சைஸ்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது பாருங்களேன், ஈஸியாக எவ்வளோ நல்லா கட் பண்ண வருதுன்னு. வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு மிளகாய்த்தூள், உப்பு 1 பிஞ்சு, லெமன் ஜூஸ் 1/4 டீஸ்பூன், அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணுங்க, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. இதை லாஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண தான் போகிறோம். அதனால அரைக்க போகிறதில்ல. இதை வச்சு இது நம்ம வறுத்து தனியாக வைக்க போகிறோம். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், நான் காமிக்கிறேன் இந்த அளவுக்குன்னு. ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும். எடுத்தாச்சு. இப்போ ஒரு கேப்சிகம், இதையும் இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். அதில் மேலே இருக்க லேயர் மட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே ஃப்ரை ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஆகுங்க. மொத்தம் 2 மினிட்ஸுங்க. 1 மினிட் ஆகும். இப்போ கேப்சிகம் நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த கிரேவி அப்படியே நார்த் இந்தியன் ஸ்டைலில் பக்காவாக ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல டப்பு டப்புன்னு வெடிக்கும், அது சவுண்டு கேட்கும். ஸோ அந்த வெடிப்பை முடிஞ்ச உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, எடுத்துடலாங்க. கட் பண்ணி ஊற வச்சிருக்கிற பனீரை இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஃப்ரை பண்ணி விடலாம். நம்ம இப்படி செய்யும்போது அது பிரிஞ்சு வராது கிரேவியில் போடும்போது. அதனால தான் இப்படி பண்ண போகிறோம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக போட்டு ஒரு 2 தடவை வதக்குனா போதுங்க, ரெடி ஆயிரும். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், கேப்சிகம், பனீர் எல்லாத்தையும் தனியாக வச்சிருங்க. இனிமேல் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வறுத்து பொடி பண்ணி ரெடியாக இருக்கிறதுனால நான் லாஸ்ட்டாக அரைக்கும் போது சேர்த்துக்கிற போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். 2 வெள்ளைப்பூடு, அப்புறம் 1 இன்ச் இஞ்சி, அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். இல்லைன்னா கிரேவி ஃபுல்லாக அந்த வெள்ளைப்பூடு வாசனை இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. தக்காளியுடைய மேல் லேயர் கலண்டு வரணுங்க, அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். பாருங்க, காமிக்கிறேன். மேல் லேயர் நல்லா பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு அரைச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ நான் மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன். மிளகு பவுடர் இருக்கு, நான் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம். நல்ல ஸ்மெல் வரட்டும். நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய் தூள், அதான் ரெட் சில்லி பவுடருங்க, அதை ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டு எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி செய்யுங்க. உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடணும், இல்லைன்னா அது கருகிரும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 டீஸ்பூன் தானே போட்டோம், பத்தாது. ஸோ இன்னொரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இப்போ போட்டது மல்லித்தூள். இது மிளகாய் தூளுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சேர்க்குறோன்னா கொஞ்சம் கலர் வரும், அதுக்காக தான். நீங்கள் எல்லாத்தையும் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனையும் அப்பயே சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஆனியன் இதில் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் கேப்சிகமையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கொதிக்கவும் கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வேற ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரையை இந்த மாதிரி ட்ரை ஆக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் மறுபடியும் கொதிச்ச உடனே நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா பனீர், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது உடஞ்சிடக்கூடாது. நான் பெரிய பேனில் பண்ணனால அது கொஞ்சமாக இருக்க மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுக்கிடுவோம் குருமாலாம். ஆனால் நார்த்து சைடில் இந்த மாதிரி திக்காக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டச் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
சப்பாத்திக்கு எக்ஸலண்டான சைட் டிஷ் இது. நார்த் இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.